வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ கைஸ். நான் உங்கள் பிகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறேன்னா க்ரீன் பாத் லைன், சைக்கிள் அண்ட் க்ரீன் பாத் லைன் போயிருக்கிறோம் கைஸ், ரேஸ் கோர்ஸ் ரோடு. சரி, இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிக்கிறோம். நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும். அது ரொம்ப மோசமாக இருக்கும் கைஸ். மோசமாக இருக்கும்னா நம்மளோட மொபைல் எடுத்துருப்போம். அந்த வீடியோ ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, நானும் ரொம்ப நாளாக அங்கே வீடியோ பண்ணேன்னு நினச்சேன். சரி பண்ணிடுவோம் ஒரு வீடியோவை சொல்லிட்டு we're going to green path cycling line. இந்த ரூட் மேலே போயின்னு பெனிமில் ரூட் மேலே போய் அப்படியே நமக்கு மெஜஸ்டிக் ரோட் ஜாயின் ஆகிடுவோம் கைஸ். க்ரீன் பாத் பெங்களூரில் நிறைய இடத்துல இருக்குது கைஸ். க்ரீன் லைனு, சைக்கிள் க்ரீன் லைனு. எலங்காட்டை இப்போ ரீசெண்டாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, எலங்கா நியூ டவுனுன்னு. அங்கே இன்னும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம அங்கேயே போய் வீடியோ பண்ணுவோம். ஓகே, நம்ம வீடியோக்கு யாரா புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ, சைக்கிளிங் பெங்களூர் வீடியோ பார்க்கலாம். நம்ம வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு வரும். அவ்வளோ வீடியோ தேவையா உங்களுக்கு? பேசாம வண்டி ஓட்ட நிறுத்த வேண்டியதானே? சோதனை எப்படி திரும்பிங்க? அரிசி பருப்பு காய்கறிலாம் எங்க இருந்து எப்படி வருவான்? கரெக்டாக பீக் டைம்ஸில் வந்துட்டாங்க. 6 மணி சமாஜாமல் இருக்கும் மெஜஸ்டிக் ரோடெல்லாம். கொஞ்சம் ஈவினிங்காக போனால் தான் கைஸ் நமக்கு நல்லாயிருக்கும். வீட் லைன் இந்த காருக்காரன் போக மாட்டேறான், போக மாட்டேறான். ஏதோ மறந்து விட்டேன் க்ளவுஸ் மாட்டிட்டேன் மறந்து விட்டேன். ஃபோன் வேறு பண்ணுறாங்களே. சரி, ஃபுட்பாத் மேலே ஓட்டக்கூடாது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. செம்ம ஜாம் ஆகுது, வேக்கட் ஆகுது. பெங்களூர் இவ்வளோ கூல். பெங்களூர் இஸ் வெரி கூல். இங்கே வந்து ரோடு நடுவில் ஒத்துக்கிறாங்க கைஸ். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, சர்க்கிள் என்ன பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இதில் தான் ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு. சரியில்லை கைஸ், ஃபஸ்ட் எடுக்குதுன்றான். அப்புறம் இங்கே கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் உஷாராக வரணும் மெஜஸ்டிக்லலாம். அப்புறம் வச்சு கேமரா இருக்குது. டிஸ்டன் போய் எதுனா நம்மளை ரோல் கால் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நம்ம பசி எடுக்குதுன்னு சொல்லும்போது பெஜாராக தான் ஆகுது. மெஜஸ்டிக்கில் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. அங்கே எங்களுக்கு ஓகே, பெங்களூரில் இருக்கிறோம். எங்களுக்கு எப்படியோ ஒரு லிங்க்கு அப்படி இப்படின்னு எங்களுக்கு எதுனா நான் எக்ஸாம்பிள் எங்களுக்கு எடுத்தோன்னா இந்த மாதிரி யாருன்னா எங்களுக்கு காணாமல் போயிட்டாலோ நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட வச்சு நம்ம என்ன இது பண்ணியிருப்போம். புதுசாக யாருன்னா மெஜஸ்டிக் வரவங்க கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ரொம்ப ராபரிஸ் நடக்கும் மெஜஸ்டிக்கில். நம்ப முடியலைனாலும் அதுதான் நிற்கும். ரொம்ப 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 ராபரிஸ் நடக்கும். ரொம்ப உஷாராகவே இருக்கணும். மெயினாக வெளியூர்லேருந்து வரவங்க ரொம்ப உஷாராக இருக்கும். ஏகப்பட்ட பேர் ஸ்கேம் ஆகிக்கிறாங்க. இங்கே வேறு ராபரி இல்லை, வேறு மாரி ஸ்கேமெல்லாம் நடக்கும். தனியா நிக்கிறீங்க, பேசவே இல்ல, உடனே கோவல குதிக்கிறாங்க பாருங்க. 2 किलोमीटर आएगा. வாங்க வாங்க வாடா. ஏங்க, இங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒதுங்கி இருக்காங்க போல இருக்குங்க. எப்படி சொல்ற? ஆம்பளை வாய்ஸ் கேக்குது. அது நான் தான்டா. அங்க ஒரு நல்லா கேக்குது பாருங்க. நான் தான்டா. அழகா லிப்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான்டா. உஷாராக இருங்க, அவ்வளோதான். மலேசியா ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ரேஸ் கோர்ஸ் ரோட் கிட்ட வந்துட்டோம். க்ரீன் பாத் உங்களுக்கு இருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தருதுங்களா சைக்கிளிங் ட்ராக் இங்கேருந்தாங்க ஸ்டார்ட்டு. ஒரு நல்ல விஷயம்.
சைக்கிளிங்க்கு. இதுமாரி ஃபுல் பெங்களூர் ஃபுல் பண்ணுறேன்னு சொல்லுங்கிறாங்க. பண்ணால் சூப்பராக இருக்கும். பண்ணுறது கஷ்டம் தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே அளவுக்கு ரோடு கிடைக்கணும். பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவனே சைக்கிளில் க்ரீன் பாஸ் போட்டால் வண்டி எடுத்து வந்துடுறான். அதே தான் இங்கே பேரிகேஷன் போய் விட்டுறணும். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அப்படியே ரோடு வரமாக ஃபுல் மரம் செடி, அப்படியே க்ரீன் பாஸ் சைனு, அப்படியே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தாஜ் ஹோட்டலுக்கு வருது. தாங்க ரேஸ் கோர்ஸ். இதுக்குள்ளே போய் என்ன ஆகுதுன்னு ஒரு வாட்டி பார்க்கணுங்க. நம்ம பையா ஜாலியாக போயின்னுக்கிறாரு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இல்லை நம்மளுக்கு ரூட்டெல்லாம் இப்படி இந்தமாரி ஆரோ நம்ம ஆப்போசிட் ஆரோவில் போட்டு வச்சுக்கிறாங்க. போகலாம் ஒன்றும் இல்லை. இது அப்படியே எம்ஜி ரோடு மட்டும் போவோம் கழிச்சு பார்ப்போம், டைம் பார்ப்போம். இருந்தால் எம்ஜி ரோடு மட்டும் சைக்கிளிங் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே மெயின் ரோடு க்ராஸ் ஆகணும். இப்போ மெயின் ரோடில் ஜீப்ரா கிராஸில் க்ரீன் பார்த்துருப்போம். பேக் கடலாம் போய் இன்னும் காற்று வரது காய்ச்சி. அப்புறம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அது எப்படிக்கா பாருங்கள், ஃபுல்லு மரம் கவர்மெண்ட். ராஜ்பவன் ரோடு போகிறோம் நம்ம. ராஜ்பவன் என்னான்னு எனக்கே தெரில. யாரா தெரிஞ்சா கவர்மெண்ட் செஞ்சால் சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸாக என்னான்னு தெரில வயசு. யாரும் வந்து திட்டாதீங்க, இது கூட தெரியலான்னு. இங்கே ஒரு ஷாப்பிங் இந்த ஐ லவ் பெங்களூர்னு ஒரு ஃபோட்டோ கேப்சரிங் ஏரியா வச்சுருப்பாங்க. கடை பாருங்க, ஐ லவ் பெங்களூரு. இப்போ நம்ம எப்படி போனால் நம்மளுக்கு 2 சைடு ஸ்ப்ளிட் ஆகுது. லெஃப்ட்டாக போகலாம், ரைட்டாக போகலாம். ட்ரெயின் பார்த்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போயிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது இப்படிக்கா போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ அப்படியே நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போவோம். இப்படி போகுது, அப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன் இப்படியே போகுது. முதல்ல நம்ம இப்படி போயிட்டு அப்புறமா இப்படி ரிட்டர்ன் வருவோம். பாருங்க காய்ஸ், பாருங்க ஐயா, அவ்வளோதான் காய்ஸ். 2 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுப்போமா? ஓகே. இல்லையே காய்ஸ், நம்ம க்ரீன் பாத் லைன் அப்படியே முடிச்சுன்னு அப்படியே நம்ம இப்படி போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும் காய்ஸ். ஒரு மாதிரி நல்லா ஆயிடுச்சு அங்கே சில்லுனா மரங்கள்லாம். இந்த ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆரம்பம் உட்காந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இப்போது இந்த பக்கம் க்ரீன் பாத் லைன் கவர் பண்ணுங்கிறோம் காய்ஸ். சொல்லி நல்லா இருக்குது காய்ஸ், நல்ல விஷயம், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். சொல்லி நிறைய இடத்துல பண்ணுன்னு பார்த்துக்கிறாங்க. பண்ணால் நல்லா தான் இருக்கும் காய்ஸ். அவங்க ஹெச்எல்லில் போய் இந்த ஹெச்எல்லில் அவ்வளோ க்ளீனாக பராமரிக்கலை கைஸ். நான் இன்றைக்கி க்ரீன் பாத் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடல, ஏன்னா நல்லா இல்லை கைஸ். அதுக்கு தான் போடல. இங்கேனா கொஞ்சம் நல்லா இருக்குது, சரி அதுக்குன்னு தான் இங்கே போட்டேன். சரி, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சின்னசாமி ஸ்டேடியம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரெட் எல்லாம் அதோ கப்பான் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் நிற்கிறேன். இருங்க, எங்கள் போர்டு காணும். கப்பான் பார்க் தான் நினைக்கிறேன். ஆமாம், கப்பன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் கைஸ். கப்பன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனு. அதே நம்ம எதிரில் பார்த்தா சின்னசுவாமி ஸ்டேடியம். ஆக்சுவலி நான் சிஎஸ் ஆர்சிபி வாசஸ் பஞ்சாப்க்கு வந்து 2 டிக்கெட்டெல்லாம் கிடைக்கல, மேட்செலாம் பார்க்க முடியாது. வந்து நம்ம ஸ்டேடியம் இல்லை இங்கே எப்படி இருக்கும்னு காட்டலான்னு உங்களுக்கு ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வர முடியல. சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி மேட்ச் கண்டிப்பாக வருவாங்க. அடுத்த ஆர்சிபி மேட்ச் இங்கே இருந்தால் நான் கண்டிப்பாக வருவோம். இப்போ நம்ம இப்படி திரும்பி பார்த்தா கப்பன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனு ஃபுல்லு வெளியே ஃபுல் செடிங்கோ. அப்படியே அதுக்கு பேக் சைடு பாருங்க, வெட்டிக்கிறான் க்ரீன் பார்த்து அவ்வளோதானா? அப்புறம் அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபைட்ரு ஜெட் எடுத்துன்னு வந்து சர்க்கிள் நிற்க வச்சுக்கிறாங்க மஸ்தா. சரி, நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இருங்க சின்னசுவாமி ஸ்டேடியம்கிட்ட போய் காட்டுறேன். இல்லை என்கிட்ட ஒன்று இருக்குது காய், சிஎஸ்கே. இது ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஃபேன், ஏன்னா நான் வெறித்தருமான எம்எஸ் தோனி ஃபேன் காய்ஸ். அதுக்கான
சிஎஸ்கே ஃபேன். ஆனால் பெங்களூரில் இருந்து சிஎஸ்கே ஃபேன்ன்றானா நான் தோனி ஃபேன் அதுதான். சின்னசாமி ஸ்டேடியம் என்ட்ரன்ஸு இவ்வளோ தாங்க சின்ன தான் ஸ்டேடியமே. அப்படியே அங்கே என்ன பாலேஜ் வந்துருக்கோம் காய். சிட்டி சென்டரில் வேறு இருக்குதுங்களா காய். பார்க்கிங்கெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. உள்ளெல்லாம் பார்க்கிங் இல்லை காய்ஸ் அவ்வளோ. நான் வந்து விமன்ஸ் ஐபிஎலுக்கு வந்தேன் காய்ஸ் சொல்லிட்டு. அப்போ வந்து வ்ளாக் பண்ணலாம் நினச்சேன், பண்ண முடியல. விமன்ஸ் ஐபிஎல் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் யூபின்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஜெயிச்சாங்க. சூப்பரானாங்க விமன்ஸு, தரமான மேட்ச் ஆயிடுச்சு. விமன்ஸ்க்கு என்ன கூட்டன்றீங்க காய்ஸ். இன்னும் நீங்கள் மேட்ச் டைம்லலாம் வந்தால் இங்கே நிற்க விட முடியாது காய்ஸ், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம க்ரீன் பார்க்கில் நல்லா எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சின்னது கிரவுண்டு. அதுக்கு தான் இங்கே மேட்சஸ் எல்லாம் ரொம்ப ஹைப்பாக இருக்கும் கைஸ். அதேமாரி டிக்கெட்டு செம்ம ரேட்டுக்கு விற்கிறாங்க கைஸ். கம்பேரிட்டிவ் எல்லா ஸ்டேட்டுக்கு நான் கம்பேர் பண்ணால் பெங்களூரில் தான் கைஸ் ஹையஸ்ட் ரேட்டுக்கு டிக்கெட்ஸ் சேல் வருது. டிக்கெட்ஸ்க்கு நின்றுக்கிறாங்களா என்னன்னு தெரில. இல்லை ஒரு நாள் முன்னாடி வேணா நிற்பாங்க நினைக்கிறேன். நாளைக்கு யார் மேட்ச் இருக்குது? ஆர்சிபி என்ன மேட்ச் தான் இவ்வளோ கூட்டமாக நின்றுக்கிறாங்க. தான் கைஸ் மெயின் கேட்டு சின்ன சுவாமி இல்லை கைஸ், சின்ன சுவாமினா கோல்டுன்னு அர்த்தம். சின்னனா கன்னடாவில் கோல்டு சுவாமி அதான் அர்த்தம். எல்லாம் சின்ன சாமி நிற்கிறாங்க. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கைஸ் நம்ம க்ரீன் பார்த்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான். அப்போ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய்.